ஈரானுக்காக வந்த வடகொரியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் அடுத்த நகர்வு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சவால். வெடித்து சிதறிய சீன கப்பல். டிரம்பின் ரகசிய பயணம். நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிவாயு விலை அதிகரிப்பு. இலங்கைக்கு எரிசக்தி விநியோகம் தடையின்றி தொடரும் ஜனாதிபதி உறுதி. சுவிட்சர்லாந்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்த பேருந்து, 6 உயிரிழப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்திய தாக்குதல்களை வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளது. வடகொரியா வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் அமைதியை பாதித்து உலகளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் சட்டவிரோத ராணுவ நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அரசியல் அமைப்பில் வெளிநாட்டு தலையீடு நடைபெறக்கூடாது எனவும் மற்றொரு நாட்டின் அரசை பாதிப்புக்குள்ளாக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என வடகொரியா எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரானின் நிபுணர்கள் சபை புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்த முடிவை ஈரான் மக்களின் உரிமை மற்றும் தெரிவு என மதிப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் கடல் சுரங்கங்களை அமைக்க தொடங்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிட்டுள்ளன. குறித்த பகுதியில் கடல் சுரங்கங்களை வைத்திருந்தால் அதற்கு இதுவரை காணாத அளவிலான ராணுவ விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அவர் தனது சமூக ஊடக தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் எந்த சுரங்கங்களையும் வைத்திருக்கின்றதா என்ற தகவல் தற்போது எங்களிடம் இல்லை. இருந்தாலும் அவர்கள் வைத்திருந்தால் உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களில் சிறிய எண்ணிக்கையிலான சுரங்கங்கள் மாத்திரம் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஈரான் தனது சிறிய படகுகள் மற்றும் சுரங்கம் அமைக்கும் திறன் கொண்ட கப்பல்களில் சுமார் 80 முதல் 90% வரை இன்னும் பயன்படுத்தாமல் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி ஈரானுக்கு தேவையான நூற்றுக்கணக்கான கடல் சுரங்கங்களை குறித்த பகுதியில் அமைக்க முடியும் என சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய எண்ணெய் விலைகள் சமீப நாட்களில் உயர்ந்துள்ளன. காரணம், உலகின் முக்கியமான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியை தங்களது பாரம்பரிய கடற்பரப்புடன் சேர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் துபாய் மற்றும் கட்டார் மீது தாக்குதல் நடாத்தியதாக சர்வதேச அளவில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மை அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம் என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வரலாற்றில் முதன்முறையாக ஈரான் துபாய் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை கட்டார் மீதும் அதிக அளவில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் கட்டார் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக இருந்தது. சில தகவலின்படி ஈரானை விட அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாகவும் கூறப்படுகிறது. எனினும் இதுகுறித்து உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல்கள் இதுவரை வெளியாகவில்லை. துபாய் உலகளாவிய வர்த்தக மற்றும் முதலீட்டு மையமாக கருதப்படுவதால் பல நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் அங்கு முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்கா தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு டொனால்டு டிரம்ப் தனது கரன்சி வர்த்தகத்தில் ஈட்டிய சுமார் $85,000 துபாயில் முதலீடு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர்களின் விலை ₹300 அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ₹3,990 ஆகும். அதேபோல் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹120 அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ₹1,602 ஆகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹56 அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை ₹750 ஆகும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் அடுத்த 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது,
மத்திய கிழக்கு மோதல்களால் எத்தனை சவால்கள் ஏற்பட்டாலும் இன்னும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிசக்தி கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்ற நிலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்பதால் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்து பிரிங்பிங் மாகாணம் ஹெர்சர் நகரில் நேற்று தினம் மாலை பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தானது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயானது விரைவாக பேருந்து முழுவதிலும் பரவியதால் பயணிகளால் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் இருந்த 11 பயணிகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளதோடு 5 பயணிகள் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து காயமுற்றவர்களை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். பேருந்தில் திடீரென தீப்பற்றியதன் பின்னணியை கண்டறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்காக வந்த வடகொரியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் அடுத்த நகர்வு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சவால். வெடித்து சிதறிய சீன கப்பல். டிரம்பின் ரகசிய பயணம். நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிவாயு விலை அதிகரிப்பு. இலங்கைக்கு எரிசக்தி விநியோகம் தடையின்றி தொடரும், ஜனாதிபதி உறுதி. சுவிட்சர்லாந்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்த பேருந்து, 6 உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.